கிரியாஸ் காதல் காதல் 1 கோடிக்கும் மேலான நம்பிக்கையான வாடிக்கையாளர்கள் கொண்ட கிரியாஸ். நீங்க அவசரப்பட்டிருக்க வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். அதுக்காக நீங்க கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது. எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் வயலன்ஸ் அகைன்ஸ்ட் விமெனை டாலரேட்டே பண்ண முடியாது. அது என்னங்க, ஆம்பளைங்க பொண்ணுங்க மேல கை வைக்கிறது? பொண்ணுங்களுக்கு என்ன திருப்பி அடிக்க தெரியாதா இல்ல முடியாதா? உங்க மேல 100% நியாயம் இருக்கலாங்க. ஆனா எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் பெண்கள் மேல கை வைக்கிறத சட்டமும் ஒத்துக்காது, நானும் ஒத்துக்க மாட்டேன். இந்த விஷயத்துல வர்ஷா, ஐ ஸ்டாண்ட் வித் யூ. இல்ல மேம், என் மேலதான் தப்பு. நான் அப்படி ரியாக்ட் பண்ணிருக்க கூடாது. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டேன். நான் அவசரப்பட்டு சங்கர் அடிச்சிருக்க கூடாது. சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என் மேல தப்புனா நான் கால விழ கூட தயங்க மாட்டேன். அது சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி. ஆனா ஒருவேளை என் மேல தப்பு இல்லைன்னா நான் யாரா இருந்தாலும் சும்மா விட மாட்டேன். சங்கரே, ஏய் சங்கரே. டே மாப்பிள, என்னடா இவ்வளோ வெள்ளன வந்திருக்க? மச்சான் என்னை மன்னிச்சிடுறா. எதுக்கு மன்னிப்பு? அவனை கை நீட்டி அடிச்சிடக்கூடாதுரா. ஏய் யாரா சின்ன பிள்ளை, நாய் மேலோட பாசத்தில் நீ அடிச்சிருச்சு. இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிருக்க? இங்கே இரு, நானும் தீவட்டியும் ஜாலியாக கொத்து போட்டு தான் நைட்டு தூங்கணும். யாரா அவன்? அவ எப்பறம் அவன் அடிக்கலாம்? அவ யார் அவன் அடிக்கிறதுக்கு? டேய் விடுறாங்கிறேன், என்னைய தானே அடிச்சிச்சு. அதான் நீ திருப்பி அடிச்சிட்டேல, அதுக்கு இது சரியா போச்சு. சும்மாரு. சரி அதை விடு, நீ போய் தங்கச்சிட்ட மன்னிப்பு கேட்டியா? இல்லடா, அவ அடிச்ச டென்ஷன்ல நானும் அப்படியே விட்டு வெளியே போயிட்டேன். சரியா போச்சு. முதல்ல நீ போய் மன்னிப்பு கேள்றா. டேய் மன்னிப்பு கேட்டு சந்தோஷமா வாழ்ற வழியை பாடுறா. கிளம்புடா. ஏய் நீ சொன்னா கேட்க மாட்ட, கிளம்பு. வா வாடான்றேங்கள. தீவட்டி வேமா வாடா, மாப்பிள்ளை வீட்டுக்கு போன. பவர்ட் பை விட்டமின் A, D, E ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் மற்றும் சிவாம்சம் இறையர்களோடு கூடிய வளமான வாழ்விற்கு. தொடர்புக்கு 9566244871. என்ன தங்கச்சி இங்கே நிக்குது? போடா. மாப்பிள நீ போ. ஐம் சாரி, நான் அவசரப்பட்டுட்டேன், என்னை மன்னிச்சிரு. நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். அவனுக்காக உன்னை அடிச்சிட்டேன் பாரு. ஆட்டம் கொய்யால எப்படி மாறிட்டான் பாடுறா. அவன் ஜஸ்ட் ஃப்ரெண்டுமா. அவன் நீ யாரு? என் ஒய்ஃபு. காலம் பூரா என் கூட இருக்க வேண்டியவன் நீ தான். அவனா இருக்க போறான். நானாவது அவனுக்காக உன் கூட சண்டை போட்டேன். தீவட்டி அவன்லாம் கல்யாணமான அன்னைக்கே என்னை விட்டு போயிருப்பான். நீ வாடா, நம்ம போலாம். சங்கர்னா சாரி. பரவாயில்லம்மா, நன்றி. மாப்பிள்ள வரேன். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. நல்லா இருங்க. பாப்பலாம். வண்டி ஏறா. பத்தியாடா பொண்டாட்டி வந்தோன்னா கழட்டி விட்டேன். அதெல்லாம் நம்பவே கூடாதா வேட்டி. நல்லபடியா போயிட்டு வாங்கடா. நல்லா இருங்க. சந்தோஷமா இருடா. பத்தியா? எஸ் ஜித்து, ஜித்து, ஜித்து வா 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 வா. ஏன் கத்திக்கிட்டு? சரி சரி சரி, என்ன என்ன? எனக்கு ப்ரமோஷன் கொடுத்திருக்காங்க. என்ன டிஎல் ஆக்கிருக்காங்க. salary 20,000 ஹைக் பண்ணிருக்காங்க. ஏய் கங்க்ராட்ஸ் ரா. போடு. எல்லாம் ஹார்ட் வர்க் தான். செம்ம. முதல்ல பிளெஸி கிட்டயும் கோலு கிட்டயும் சொல்லணும். ஹலோ பிளெஸி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த ஆபீஸ்ல டிஎல் ப்ரோமோட் பண்ணிருக்காங்க. with 20% salary hike. கண்டிப்பா. அதெல்லாம் கொடுத்துட்டா போச்சு. என்ன ஒன்னே ஒண்ணு,
இப்போ நைட் ஷிஃப்ட். என்னடி நைட் ஷிஃப்ட்ன்ற? இப்பதானடி கல்யாணம் ஆச்சு. பாவுண்டே ஜித்து. ஏய் இதுல என்ன இருக்கு? ஃபியூச்சர் கோல்ஸ் தானே முக்கியம். ம், ம். 2 பேரோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் தானே 2 பேரும் ஓடுறோம். இப்போ ஓடுனா தானே ஃபியூச்சர்ல உட்காந்து சாப்பிடலாம். ம், ம். இப்போ ஒன்னா ஃபியூச்சர்ல வெறும் உட்காந்து சாப்பிட மட்டும் தான் முடியும். இதுக்கு ஹைக்கு முன்னாடி இந்த வேண்டாம், ரூல் ரெகுலர் ஜாப் கஷ்டமா தான் கண்டினியூ இருந்தது. பண்ணணும்னு சொல்லலாமா? Please, இப்போ அந்த டென்ஷன்ஸ் இல்லாம I can proceed further. ஆல்ரெடி நம்மளோட சேலரி ஜாஸ்தியாவாங்க. இப்போ இதை சொன்னோம்னா கண்டிப்பா பொறாமல சொல்றோம் தான் நினைச்சேன். அப்படிதான் இதுக்கப்புறமா அப்படிதான் போக முடியும். ம். சரி, அதான் வீக்கெண்ட்ல 2 பேருக்கும் லீவ் வருது, அப்ப பாத்துக்கலாம். ஆமாண்டி, நாளையிலேருந்து நான் நைட் ஷிஃப்ட், ஜித்து டே ஷிஃப்ட். ம். இது வேற. ஜித்து, எனக்கு இப்பதான் ஷிஃப்ட் முடிஞ்சது. நான் வரதுக்கு இன்னும் 1 hour ஆகும். தோசை மாவு ஃப்ரிட்ஜில் இருக்கு, தோசை சுட்டு சாப்பிட்ரு. லஞ்சுக்கு ஏதாவது ரெடி பண்ணி நீயும் எடுத்துட்டு போயிடு. அப்படியே எனக்கும் ஹாட் பாக்ஸில் டைனிங் டேபிள் மேலே வச்சிரு. துணிலாம் வாஷிங் மிஷினில் போட்டேன், அதெல்லாம் எடுத்து காய போட்டுரு. ஓகே. அப்புறமா நான் வந்து மடிச்சு வச்சுக்கிறேன். ஐ திங்க் நான் ஆஃபீஸ்லேருந்து வரதுக்கும் நீ கிளம்புறதுக்கும் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வேளை அப்படி லேட் ஆயிடுச்சுன்னா சாவியை ஷூ ரேக்ல வச்சிரு. ஓகே, லவ் யூ. ஃபோன்லேயே குத்துக்க வேண்டியதுதான். ஜித்து, பீட்ரூட், உருளைக்கிழங்கு, கேரட் இது எல்லாமே வாங்கி வச்சிரு. இதெல்லாம் ரொம்ப பண்றான். ஜித்து, எண்ணெய் வாங்கும்போது சன்லேண்ட் எண்ணெயான்னு பார்த்து வாங்கிக்கோ. ஒரு 2 liters தேவைப்படும், சரியா? ஹெல்த்துக்கு சன்லேண்ட் தான் நல்லது, வேற எந்த எண்ணெயும் வாங்கிடாது ப்ளீஸ். இதுதான் சன்லேண்ட். ஆஃபீஸ் கிளம்பிட்டியா? ரொம்ப டயர்டாக இருக்கு, கீ கொடு. ஓகே, குட் நைட். குட் நைட்டா? ஆமாம், எனக்கு இப்போ தானே குட் நைட். ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் போய் தூங்குறேன். ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவேன், எதுவாக இருந்தாலும் வாய்ஸ் நோட் போடு. ஓகே. எஸ் 98.3 மிர்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க கூட மிர்ச்சி ஜித்து தான் மச்சி பேசிட்டு இருக்கேன். கடைசியா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த அந்த நாள் வந்தாச்சு. வீக்கெண்டுக்காக தான் வேலைக்கு போற ஒவ்வொருத்தருமே ஆசைப்படுறது. முக்கியமா இந்த கல்யாணமாகி ஹஸ்பண்ட் வைஃப் 2 பேருமே வேலைக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படா வீக்கெண்ட் வரும், எப்படா நம்ம வைஃப் முகத்தை பார்ப்போம் அப்படின்ற ஏக்கத்திலேயே பல ஹஸ்பண்ட் சுத்திக்கிட்டு இருக்கீங்க. அதுக்காக தாங்க நான் சொல்றேங்க. சோ இந்த ஒரு வீக்கெண்ட பெருசா பிளான்லாம் எதுவும் பண்ணாதீங்க. ஜாலியா ஃபன்னா உங்க பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணுங்க. முடிஞ்சா வீட்லயே இருந்து என்ஜாய் பண்ண பாருங்க. இப்ப நானும் ஒரு பயங்கரமான என்ஜாய்மெண்ட்டுக்காக தான் கிளம்பிட்டு இருக்கேன். அதை நான் போய் பார்க்குறேன். நீங்க அடுத்து வரக்கூடிய பாட்டெல்லாம் கேட்டு ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. வீக்கெண்ட பக்காவா என்ஜாய் பண்ணுங்க, சரியா? ஸ்டே டியூன் 98.3 மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி. வீக்கெண்ட் வட்டா மச்சி. அக்கா 3 முழம் பூ கொடுங்க.
எவ்வளோக்கா? 100 ரூபாய் கொடுங்க. இந்தாங்கக்கா. தேங்க்ஸ்க்கா. I miss you baby. நானும் மிஸ் யூ மாமே. வர்ஷா உனக்கு இந்த வேலையே வேணாம், நீ விட்டுரு வர்ஷா. எனக்கும் விருப்பம் இல்லடா. அப்புறம் பட் ஜித்துக்கு ஃபியூச்சர் கோல்ஸ் நிறைய இருக்கு. அதான் அவனும் ஓடுறான். அடி பாவி. நானும் அவனுக்கு சப்போர்ட்டிவா ஓடிட்டு இருக்கேன். அடிங்க எல்லா வேலையும் நீ பண்ணிட்டு எனக்காக போன நான் சொல்கிறேன். ஆமாம் ஆமாம், எனக்காக தான். இந்த ஒன்னைக்கு ஒன்று எவ்வளோ மிஸ் பண்ணோம் தெரியுமா? இந்த வீக்கெண்ட் நீ எங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ற. ஆமா எங்க கூட தான் இருக்கணும். ஷோ கண்டிப்பா. ஓகே ஓகே சரி வெளில போலாமா? ஜித்து நீயும் வரியா? அது என்ன வரியா? ஜித்து நீ வான்னு சொல்லணும், வரியான்னு கேட்டா நான் என்னன்னு சொல்றது? சரி நான் பிளஸி உனக்கு யார்கிட்ட எப்படி பேசுனே தெரியல உனக்கு. ஜித்து நீங்க வீட்டை பத்திரமா பாத்துங்க, நாங்க வெளில போயிட்டு வரோம். டேய் பாய் பெஸ்டி பண்ணாட. ஓ குப்பை வச்சு போடு போ. ஓ பை. எல்லாம் என் நேரம்டா. இந்த பாய் பெஸ்டிங்களெல்லாம் ஃபஸ்ட்டு ஊரை விட்டு துரத்தணும். சபா ஜித்து அந்த பாத்ரூமை சேர்த்து கழுவிடுப்பா. யாரா இந்த நேரத்தில் கதவு தட்டுறது? டேய் மாப்பிள்ள, என்னடா இந்நேரத்தில் போய் சரக்கு வாங்கிட்டு வா. சரக்கா? என்னடா பிரச்சனை? போய் சரக்கு வாங்கிட்டு வாடா. என்ன சரக்கெல்லாம் புதுசாக வாங்கிட்டு வர சார், என்ன பிரச்சனையா இருக்கும்? ஒன்றும் புரியலையே. என்னடா அப்படி குடிக்கிறேன்? டேய் மாப்பிள்ள, என்ன பிரச்சனை சொன்னாதான்டா தெரியும். கல்யாணம் ஆகி முழுசா 1 மாசம் கூட ஆகல. எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா? அவ சொல்றதுக்கெல்லாம் நான் மண்டைய ஆட்டிட்டு இருக்கேன்டா. ஃபர்ஸ்ட் நைட்ல அவளே எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு என் வாயால சொல்றாடா. சொல்லிட்டு அவ அப்படியே நல்ல புள்ள மாதிரி வந்து உட்காந்துருக்கா. நீங்களே பாத்தீங்க தானே? ஆமா. இது யார் முடிவு பண்ணா தெரிஞ்சுக்கலாமா? ஜித்து. நான் தான். ஏன் இப்போ உனக்கு நாங்கெல்லாம் கூட இருக்கிறது டிஸ்டர்பன்ஸா இருக்கா? கேக்குறால சொல்லு. அப்படி இல்லை பிளஸி, நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஃபர்ஸ்ட் வேற, இப்போ ஒரு ஃபேமிலி ஆயிட்டோம்ல. ஏன் அப்ப நாங்களாம் உன் ஃபேமிலி இல்லையா? ஏய் அது ஓ முடிவு இல்லையா? அப்பவே நினைச்சேன் மாப்பிள்ள, என்னடா மாப்பிள்ள நம்ம கூடயே சுற்றி திரிஞ்சானே, ஃபியூச்சர் பிளானிங்லாம் பற்றி பேசுகிறானேன்னு. சரி வாரத்தில் 2 நாள் தான் லீவ் கிடைக்குது. ஒன்னா இருக்கலாம்னு சந்தோஷமா ஆசையா மல்லிகை பூலாம் வாங்கிட்டு வந்தா அவன் புருஷன் கூப்பிட்டு போயிட்டான்டா. புருஷனா? யாரா அவன்? பிளெஸி, அவ தானே அவளுக்கு முதல் புருஷன். அதுக்கப்புறம் தானே நான். என் முன்னாடி தானே கேட்டான் நானா அவளான்ட்டு. அவ தான் முக்கியம்ட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சால. பாத்தீங்கல்ல? பார்த்தோம். சரிடா, அவளுக்கு அவள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாதிரி உனக்கு நாங்கள் இருக்கோம்லடா. இப்போ என்னடா பண்ணோம்? பிளஸி வருஷம் பிரிச்சிடுமா? அதெல்லாம் ஒன்றும் முடியாது. அது தேவையும் இல்லை. நல்ல ஃப்ரெண்ட்ஸு, அவங்கள பிரிக்கக்கூடாது. ஆனால் பிரிக்கணும். சுத்தம். டே தீவட்டி, உனக்கு ஏதாவது புரியுது? எனக்கே புரியல, உனக்கே புரிய போகுது. செத்தடி, இன்னைக்கு அவனுக்கு சைடிஸ் நம்ம தான். எனக்கு புரியுது. என்ன புரியுது? டேய் மாப்பிள்ள, அவங்க நட்பு பிரியக்கூடாது. ஆனா வர்ஷா, உனக்கு அடங்கி போற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. என்ன? குழந்தை. குழந்தைன்னு ஒன்று வந்துட்டா வர்ஷா அப்புறம் வேலைக்கு போவா. உன் கூட தானே இருக்க முடியும். நீ சந்தோஷமா இந்த மாதிரி ஆச்சு. வருஷோட ஃபுல் ஃபோக்கஸ் உண்மையிலையும் ஃபேமிலி மாதிரி திரும்பிடுண்டா. பொண்ணுங்களுக்கு குழந்தை ஃபேமிலின்னு வந்துட்டா ஃப்ரெண்ட்ஷிப்லாம் காணாமல் போயிடும். டேங்கப்பா பாரா. தீவட்டி, இந்த மண்டைக்குள்ள இவ்வளவு மூளையா? ஏறா 2 நாள் தனி எங்கேயாவது கூப்பிட்டு போ. சந்தோஷமா இரு. யாரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம சந்தோஷமா அந்த மாதிரி ஆச்சு. உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்த மாதிரியும் ஆச்சு. சூப்பரா மாப்பிள்ள.
என்னம்மா ஹாப்பியாக இருக்கலான்னு வந்தோம், நீ பாட்டுன்னு ரொம்ப சைலண்டாக இருக்கா? இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகமாவே இருக்கு. பேசாம நம்ம அவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம். ஆ. ஜாலியா இருந்திருக்கும். அவனுங்க தொல்லை இருக்கக்கூடாதுன்றதும் உன்னை இவ்வளோ தூரத்துக்கு தூக்கிட்டு வந்திருக்கு. இப்போ என்ன, நம்ம ஜாலியாக தானே இருக்கோம். எங்க ரொம்ப நேரம் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறது போர் அடிக்குது. உனக்கு போர் அடிக்காம நான் பார்த்துக்கிறேன். ம்? ம், போலாமா? ம். வா போலாம். கால் வலிக்குது. அச்சோ, இந்த பக்கம் வாங்க, அப்படி திரும்புங்க, கால் எடுத்து இந்த பக்கம் போடுங்க. அப்படியே வாங்க. சித்து அம்மா, நடிச்சுட்டு போய் நல்லா வீட்டிட்டா. ஐயோ வாடா, இந்த நைட்ல வேலை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். நான் தன்னந்தனி கட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா, நான் தீராத விளையாட்டு பெண்ணு. சரி, பசங்களுக்கு ஃபோனை போடுவோம். மாப்பிள சொல்றா. சக்சஸ். நீங்க கொடுத்த பிளான் நிறைவேற்றிட்டோம்ல. என்னடா மாப்பிள்ள சொல்ற? நல்லபடியா முடிஞ்சதா? அமோகமா முடிஞ்சது. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். இனிமே வார வாரம் 6 வாரம் தான். நீங்க சொன்ன மாதிரி வர்ஷாக்கு குழந்தைய கொடுக்கறேன், பிளெஸியும் கோலுவையும் அவகிட்ட இருந்து பிரிக்கிறேன். அவளை என் கூட இருக்கிற மாதிரி செய்யறேன். வாழ்த்துக்கள் மாப்பிள்ள. ஓகே மச்சான், நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தான் உங்கள் ஜித்து ஜித்து ஜித்து. இவ்ளோ கெட்ட என்ன மேம் இவனுக்கு? இவனை பொறுத்த வரைக்கும் நான் இவனுக்கு அடிமையா இருக்கணும், இவனுக்கு பணிவிட செய்யணும், இவன் கூட சந்தோஷமா இருக்கணும், இவன் குழந்தைங்கள்லாம் வளர்க்கணும். எனக்குன்னு ஃபியூச்சர் கோல்ஸ் இருக்காதா? நான் கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட்லயே சொன்னேன் எனக்கும் ஃபியூச்சர் கோல்ஸ் இருக்குன்னு. இவரும் சினிமால ஜெயிக்கணும்னா சென்னைக்கே வந்தாரு. ஆனா ஆர்ஜிவா வேலை கிடைச்ச உடனே சோறு கண்டடுமே சொர்க்கம்னு அதுலயே இருந்துட்டாரு. எங்க சினிமால என்ட்ரி ஆறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்தாரான்னு கேளுங்க. நான் என்னோட ரூட்ல கரெக்டா தான் போயிட்டு இருக்கேன் மேம். எனக்கு ஒன்னும் பெரிய ஆசைலாம் இல்ல மேம். என் ஆசை ரொம்ப சின்னது. இவ்ளோதான் மேம் என் ஆசை. இந்த உலகத்துல தோ சென்னை இங்க இருக்கா, நான் இங்க இருக்கேனா, இங்க இருக்கிற எல்லா இடத்தையும் நான் சுத்தி பாத்துடணும். அவ்வளவுதான் மேம் என் ஆசை. அதுவும் இவனோட காசுல பாக்கணும்னு ஆசைப்படல. இவனால முடியாதுன்னு எனக்கு தெரியும். நான் சம்பாதிச்ச காசுல இவனையும் கூட்டிட்டு போகணும்னு தான் நினைக்கிறேன். என் ஆசைக்கு இவன் ஹெல்ப் பண்ண வேண்டாம், அட்லீஸ்ட் அதை கலைக்காமையாவது இருக்கலாம்ல. அதான் மேம், என் ஆசையை கலைச்சிட்டா. என்ன சொல்றீங்க? அன்புள்ள கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. காதல் காதல் பவர்ட் பாய் பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரீஃபைண்ட் சன்ஃபிளவர் ஆயில் மற்றும் சிவாம்சம் இறையர்களோடு கூடிய வளமான வாழ்விற்கு. ரேடியோ பார்ட்னர் 98.3 மிர்ச்சி.